Taste the Daily. சென்னை மயிலாப்பூரில் வழி கேட்டு வந்த 13 வயதுடைய வடமாநில சிறுமிக்கு போலீஸ் பூத் மற்றும் ஜீப்பில் வைத்து பாலியல் தொல்லை அளித்த காவலர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவலரை சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். கடந்த 24ஆம் தேதி சிறுமி காணவில்லை என பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் காவல்துறை. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்ற பெயர் எடுத்த மாநகரில் வெளிமாநில தொழிலாளியின் குழந்தையை கூட விட்டு வைக்காத திராவிட மாடலின் காமுக காவல்துறை. தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையும் சிறுமிகள் வன்புணர்வு சம்பவங்களும் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் மேலூரில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சைகை காட்டிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை வெளியே நடமாட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் பகுதியில் அரசு பள்ளியில் படித்து வந்த 3 மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வியாபாரி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளை தொடர்ந்து சிறுவர்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பேருந்து நிறுத்தத்தில் நின்ற அரசு பேருந்தில் இருந்த பள்ளி மாணவிகளிடம் கத்தியை காட்டி ரகளையில் ஈடுபட்டதுடன் தகாத வார்த்தைகளில் பேசி அட்டகாசம் செய்த இளைஞர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரத்தில் பட்டதாரி இளைஞரிடமிருந்து 10 கிராம் மெத்தபட்டமைன் மற்றும் 6 சிரஞ்சி உள்ளிட்டவை சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காய்கறி போல் பிரத்யேக செயலி மூலம் போதைப் பொருட்கள் வாங்கப்படும் நிலையில் அரசும் போதைப் பொருள் கடத்தல் பிரிவும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. கோவையில் 300 வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகளுடன் 4 இளைஞர்கள் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை படுஜோராக விற்பனையாகும் நிலையில் இளைஞர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை ஜே நகர் பகுதியில் கொகைன் போதைப் பொருள் வைத்திருந்த நபரிடமிருந்து 2.23 கிராம் எடை கொகைன் சிக்கியது. விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, மெத்தபட்டமைன், கொகைன், ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணியில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் கைதான காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றொரு கொள்ளையில் ஈடுபட்டது கண்டுபிடிப்பு. சென்னை 1000 விளக்கு அருகே தமிழ்மன்சாரி என்பவரிடம் சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாயத்துடன் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு வலைவீச்சு. வேலியே பயிரை மேயக்கூடிய நிலைமை ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்லுப்பட்டியில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் மது போதையில் முதியவரின் தலையை வெட்டி கொலை செய்த கொடூரம். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் கொலை என்ற நிலை மாறி அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதால் மக்கள் அச்சம். நெல்லை மாவட்டம் மேகலிங்கபுரத்தில் பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு கால் தவறி விழுந்து இறந்ததாக நாடகமாடிய கணவன் மற்றும் மாமியார் சிக்கினர். இறுதிச் சடங்கின் போது தங்கையின் உடலில் இருந்த காயத்தை கண்ட பெண்ணின் சகோதரர் அளித்த புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை செய்தது அம்பலம். ராமேஸ்வரம் அருகே முன்விரோதம் காரணமாக வாளை வைத்து சரமாரியாக வெட்டியதில் ஒருவர் படுகாயம். பொதுமக்களை தனிநபர் மிரட்டும் அளவிற்கு விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வருவதாக குற்றச்சாட்டு.
ஒரு உயிர் போறது என்னடா அவனதான் அறிவில்லாம இருக்கானா உனக்கு என்னடா திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 10ஆம் வகுப்பு மாணவன் உட்பட 2 உயிரிழப்பு. உறவினர் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற போது நேர்ந்த விபரீதம். தமிழக அரசின் திட்டங்களின் செயல்பாடுகளை நேரடியாக மாவட்ட ஆட்சியாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தல். திராவிட மாடல் திட்டங்களை களத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினால் ஆட்சியரின் பணிகளை யார் கவனிப்பது என மக்கள் கேள்வி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை வழிமறித்து மிரட்டிய விவகாரம். பெண்களை மிரட்டிய நபர்களின் ரத்தத்தை பரிசோதனை செய்ததில் அதிமுகவினரின் ரத்தம் என்றுதான் இந்த திராவிட மாடல் இன்னும் அறிக்கை விடவில்லை என மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மின்மாற்றியில் ஏறி மின் பழுதை சரி செய்ய முயன்ற விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம். அடிக்கடி மின்சாரம் துண்டிப்பு ஏற்படுவதாக மின் வாரியத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மின்மாற்றியில் ஏறி பழுது நீக்க முயற்சித்த போது உயிரிழந்த சோகம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் கொள்முதல் நிலையங்களில் அலுவலக பணியாளர்கள் இல்லாததால் நெல்களை கொட்டி வைத்து காவலுக்கு ஆட்களை நியமித்துள்ள விவசாயிகள். வெயிலிலும் மழையிலும் பாதிக்கப்பட்டு நெல் வீணாகக்கூடிய அபாயம் இருப்பதால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டுமென விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். கொண்டாந்து கொட்டி வச்சிருக்கேன். இன்னோட 10-12 நாளை கொட்டிட்டோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபா லேபர் செலவாகுது. நைட்டு முதல் காவல், ஆடு மாடு தொல்லை, எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல இரவு நேரத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணிகள். அவசர கதியில் பேருந்து நிலையத்தை திறந்த விடியா திமுக அரசு போதிய பேருந்துகள், போதிய அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட எதையும் செய்து கொடுக்காமல் வஞ்சிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. 4 டிப்போ இருக்கு. விழுப்புரம் இருக்கு, சென்னை இருக்கு, சென்னை சவுத் இருக்கு, திருச்சிக்கு ஒரு பஸ் கிடையாது. கடலூர், நாமக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பத்திரப்பதிவு அலுவலகம் பூட்டி கிடந்ததால் ஆவணப்பதிவு செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிய மக்கள். விடுமுறை நாட்களாக இருந்தாலும் பத்திரப்பதிவு அலுவலகம் மங்கள நாட்களில் செயல்பட வேண்டுமென வெளியிட்ட அரசாணையை காற்றில் பறக்கவிட்ட ஸ்டாலின் அரசு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தலைமைச் செயலகத்திற்கு அஞ்சல் மூலம் ஆதார் அட்டைகளை அனுப்பி பொதுமக்கள் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டம். குண்டேரிப்பள்ளம் அணையை காப்பாற்ற திமுக அரசுக்கு வலியுறுத்தல். கோவை சுந்திராபுரம் பகுதியில் அரசு மதுபான கடையில் வாங்கிய மதுபாட்டில் கண்ணாடி துண்டு உடைந்து கிடந்த சம்பவத்தால் பரபரப்பு. மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கும் விடியா திமுக அரசின் ஜாமீன் அமைச்சர் பாதுகாப்பு இல்லாத மதுபானங்களை கொடுத்து குடிக்க சொல்வதாக மதுப்பிரியர்கள் குற்றச்சாட்டு. 2 குவார்ட்டர் வாங்கியிருக்கிறோம். இதில் மூடி இந்த இடத்துல பாட்டில் டேமேஜ் ஆகிருக்குங்க. சரிதுங்களா? உள்ள சரக்குக்குள்ளே சில்லு இருக்குது. 2 வாட்டி கேட்டாச்சு, சப்ளையருமே கேட்டாச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா சொன்னாங்க அடிக்கடி குடிங்கன்னு சொல்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியில் 150 லிட்டர் டீசல் திருட்டு. திமுக ஆட்சியில் பெட்ரோல், டீசல் திருடும் அளவிற்கு கொள்ளை கும்பல் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை ஒட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள். குளிர்ச்சியான காலநிலையை அனுபவித்து படகு சவாரி செய்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ச்சி. கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள பட்டீஸ்வரம் கோயிலில் நல்லறம் அறக்கட்டளை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கோயிலுக்கு சொந்தமான படித்துறை, தர்ப்பண மண்டபம் உள்ளிட்டவை பிப்ரவரி 5ஆம் தேதி கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக நல்லறம் அறக்கட்டளை அறிவிப்பு. இவ்விழாவில் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்குமாறு நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன் அழைப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பூதபாண்டி அருள்மிகு பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்மாள் சமேத கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற தைப்பெருந்திருவிழா கொடியேற்றம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.
மயிலாடுதுறை ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில், கானூர் ஸ்ரீ செல்லி அம்மன் கோயில், ஜம்பை அகிலாண்டேஸ்வரி நாயகி சமேத ஜம்புநாதேஸ்வரர் கோயில், விருப்பாச்சிபுரம் மாரியம்மன் கோயில்களில் விமரிசையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோயில் வெகு விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய தேவநாத சுவாமி கோவிந்தா முழக்கத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். கள்ளக்குறிச்சி அருகே காதல் வசப்பட்ட மகளை கண்டிக்க முட்டை பொரியலில் எலிபேஸ்ட் கலந்து கொடுத்து கொலை செய்ய முயற்சித்த தாய். பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயை கைது செய்து போலீசார் விசாரணை. பதஞ்சலி நிறுவனத்தின் இணை நிறுவனர் பாபா ராம்தேவ், நிறுவனத்தின் தலைவர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணாவுக்கு எதிராக பிடிவாரண்ட். மருந்துகள் தொடர்பாக போலி விளம்பரங்களை வெளியிட்ட வழக்கில் இருவருக்கும் பிணையில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்தது கேரள நீதிமன்றம். சத்தீஸ்கர் மாநிலம் கங்காலூர் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 8 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. கடந்த 30 நாட்களில் மட்டும் 50 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தகவல். ஹரியானாவில் கார் ஒன்று கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் குழந்தை உட்பட 9 பேர் உயிரிழந்த பரிதாபம். பஞ்சாபில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு காரில் வீடு திரும்பிய போது பலியான சோகம். மலேசியாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டவருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய இந்திய அணி 83 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 11.2 ஓவர்களில் 1 விக்கெட் மட்டுமே இழந்து சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5வது மற்றும் கடைசி T20 போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றிவிட்ட நிலையில் 5வது ஆட்டத்திலும் வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.